மாணவன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவனை யாரெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி அவனை வளர்க்குது, பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க, டீச்சர்ஸ் வளர்க்குறாங்க, இன்டர்நெட் வளர்க்குது. ஸோ ஒரு மாணவனுக்கான சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய டைம் தான். எங்கள் கலாம் சார் சொல்லுது. இப்போ அவன் சொத்தை வந்து நிறைய பேருக்கு அவன் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்றான். அவனுக்கு அவனோட டைமே வந்து எங்கே போச்சுன்னா எல்லாம் மீடியாவில் போயிடுச்சு. அப்போ அந்த குழந்தை வந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு கைடு கிடைக்கல. அப்போ அவனை சேனலைஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுடைய கோல், இப்போ சப்போஸ் டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவன் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நீட் எக்ஸாம். அப்போ அவனை கஷ்டப்படாமல் முதல் முயற்சியிலேயே முழு வெற்றி அடையணும்னா அவனுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் தேவைப்படுது. அப்போ எல்லாமே அடங்கிய ஒரு புத்தகம் அவனுக்கு தேவைப்படும் போது எடெக்ஸாருங்கிற புத்தகம் வந்து அவனுக்கு சூட் ஆகுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அது உள்ள என்ன பண்ணுறதுன்னா, என்னதான் நீங்கள் டைவர்ட் ஆகிற ஒரு மாணவனாக இருந்தாலும் அதை கண்ணில் மாட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு உலகம், கிளாஸ் ரூமுக்குள்ளே அவன் உள்ளே போயிடுவான். அதில் பியூர் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி தவிர வேறு எந்த சப்ஜெக்டும் இல்லை. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவனுக்கு ஒரு பெஸ்ட்டாக தெரியுதுங்கிறது தான் ஒரு கல்வியாளராக என்னால் சொல்ல முடியும்.